சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள ஓசோன் அபார்ட்மெண்ட்டில் கடந்த 8 வருடங்களாக மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறி அண்ணா நகர் VR மால் அருகில் உள்ள ஓசோன் மெட்ரோசோன் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை பெரும்பாக்கத்துல மெட்ரோசோன் என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பானது இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 தளங்களை கொண்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 100 குடும்பங்கள் 1000 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அந்த குடும்பங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தற்போது திருமங்கலத்தில் மெட்ரோசோன் தலைமை அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தங்களுக்கு கடந்த 8 வருடங்களாக மின் இணைப்பை அவர்கள் வழங்காமல் தற்காலிகமாக ஜெனரேட்டர் மூலமாக இயக்கி இந்த வீட்டுக்கு தேவையான இந்த மின் சாதன பொருட்கள் இயங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தற்போது அடிக்கடி 5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை மின் இணைப்புகளை துண்டித்து நாங்கள் பெரும் அவதிக்குள்ளாவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். 20 தளங்கள் கொண்ட அந்த வீடுகள் என்பதனால மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நேரங்களில் அவசர தேவை கூட படிக்கட்டு வழியாக மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி கீழே இறங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்கள் வசிக்கக்கூடிய நிலையில மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதாகவும், பல முறை கேட்டும் அவர்கள் சரியான முறையில பதிலளிக்காத நிலையில தங்களுக்கு உரிய பதிலளிக்க வேண்டும் என்று கூறி தற்போது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மின் இணைப்பு இல்லாமலே ஜெனரேட்டர் மூலமாக இயங்கினாலும் மின் கட்டணங்கள் மாதம் 14,000 முதல் 20,000 வரை கட்ட சொல்வதாகவும், தனி அரசாங்கம் போல இந்த மெட்ரோசோன் ஆனது செயல்பட்டு வருவதாகவும், புதிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், தங்களுக்கு மின் இணைப்பு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள். போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையை அந்த நிர்வாகத்தின் சார்பாக யாருமே தங்களை சந்தித்து தங்களுக்கான நிவாரணங்களை வழங்கவில்லை என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.